வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு தெலுங்கு ஹாரர் காமெடி ட்ராமா மூவியாக இப்போது ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க சுபம் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்கியிருக்காரு பிரவீன் கண்டேர்குலா அவர்கள். ஸோ இந்த படம் இயக்குனர் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது ஒரு படம் வந்தது தென்பட்டது. அது என்னென்னா சினிமா பண்டி அப்படின்ற ஒரு படம். ஸோ சினிமா பண்டி வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம். நான் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பார்த்த ஒரு படம். அது நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்சால் ஃபஸ்ட்டு அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை கூட பாருங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அதாவது சப்டைட்டில்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்றத இந்த படம் தீர்த்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சினிமா பண்டி, அந்த சினிமா பண்டியோட ரிவ்யூ நம்ம சேனலில் விட்டுருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சுபம் படம் எந்த அளவுக்கு வந்திருக்கு, எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றதை டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். சுபம் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊருக்குள்ளே ஒரு நபர் இருக்கார். அந்த நபர் வந்து கேபிள் டிவி ஆப்ரேட் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க நண்பர் 2 பேருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. பட் இவங்க 2 நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணாதிக்கம் நிறைந்தவர்கள். ஸோ இவர் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறார். அந்த பொண்ணு வந்து டாக்டராக இருக்காங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு ஃபஸ்ட் நைட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து திடீர்னு ஒரு 9 மணிக்கு அலர் அடித்த மாதிரி டிவி முன்னாடி போய் உட்காந்துடுறா. டிவி முன்னாடி உட்காந்ததுக்கப்புறம் என்ன இது இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் நைட்டு வாமா ஃபஸ்ட் நைட் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கத்தி டிவி பார்த்துட்டு இருக்கலாம் டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு அங்கே ஒரு சீரியல் போயிட்டுருக்கு. சரி, இவங்க வீட்டில் தான் அந்த குடும்பம் பார்த்தா நிறையா வீட்டில் இதே குடும்பம் தான், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இதே குடும்பம் தான். ஸோ இந்த குடும்பம் வந்து தொடர்ந்து ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா கணவன்மார்கள் ஃபுல்லாகவே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதை தீர்வளிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க, ஸோ இதனோட ரிஃப்ளெக்ட் என்னென்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதையாக அமையுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் எடுக்கப்பட்ட அந்த ஃபேண்டசி அப்படின்னே சொல்லலாம். அந்த ஃபேண்டசி உலகம் மிக முக்கியமாக அந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி ஒரு 3000 எபிசோட் போகும். இப்போ நம்மளுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சீரியல் பைத்தியம் சொல்லி கேட்டிருப்பீங்க. அதாவது இது வந்து சீரியல் பேய்கள், அதாவது சீரியல் பைத்தியம் முத்தி போய் சீரியல் பேயா மாறினா எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியாலஜி தான். இந்த ஃபேண்டசி நல்லாவே படம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுமாதிரி இவங்க 9 மணிக்கு உட்காந்தா என்ன மாதிரி ரணகலம் பண்ணுவாங்க. அதாவது இப்போது இந்த வடிவேல் காமெடி ஒன்று இருக்கும், 6 மணிக்கு மேலே வந்து ஆட்டோ ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து 6 மணிக்கு மேலே தண்ணியை அடிச்சுட்டு என்னென்ன ரகலை பண்ணுவாரோ அதே மாதிரி தான் இங்கே வந்து 9 மணிக்கு மேலே வந்து லேடிஸை கையிலேயே பிடிக்க முடியாது. அவங்க பண்ணுற அராஜகம், அதுவும் அந்த சீரியல் பார்த்தோன்னே அவங்க பண்ணுற ரியாக்ஷன்ஸ் தான் பயங்கரமாக இருக்கும். முக்கியமாக அந்த சீரியலில் ஒரு கான்செப்ட் இருக்கும், என்னென்னா கணவன் மனைவி வந்து சேரணும். அதாவது கணவன் வந்து பயங்கர கொடுமைக்காரர், கனவி வந்து ஓரளவு பொறுத்துக்கிறாங்க, அப்புறம் விலகி வந்துடுறாங்க. அப்புறம் கணவன் வந்து அவனுடைய விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு சேரணும்னு நினைப்பாங்க. ஆனால் சேரும் இந்த தருணத்தில் மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். அந்த கான்செப்ட் மூவ் பண்ண விதமாக இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு எபிசோட்லையும் வந்து தொடர்ந்து போட்டுவிட்டே என்னடா சொல்லுங்கடா அப்படின்ற அவங்களோட ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே எடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுமாதிரி நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப நடிச்சாங்க. அந்த கணவன் மனைவி அந்த 3 பேர்களாக இருக்கட்டும், அதுமாதிரி அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும், அந்த ஊர் கான்செப்டாக இருக்கட்டும், அதேமாதிரி இந்த கேபிள் டிவி விஷஸ் டிசிஷனாக இருக்கட்டும், அதேமாதிரி இந்த படத்தில் வந்து அந்த சோசியல் எலிமெண்ட், அதாவது ஆணாதிக்கத்தை பற்றி சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ரொம்ப அழுத்தமாக அவங்க வழியாக சொல்லாமல் அந்த பெண்கள் வழியாகவே ஒரு ட்ராமா எடுப்பாங்க, அது வழியாக சொல்லி இந்த ஆண்களுக்கு புரிய வைப்பாங்க. அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்பவே இயல்பாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அது பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி ஆணாதிக்கம் இப்பயும் நடந்துட்டு தான் இருக்குது. அது இந்த படங்கள் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கான சான்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வே ஆஃப் சோசியல் எலிமெண்ட் எடுத்து அந்த ஹேண்டில் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுமாதிரி இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. படம் ஃபுல்லாகவே அந்த மியூசிக் வந்து நிறைய காமிக்கலான விஷயங்களுக்கு அந்த படம் யூஸ் ஆகிதுன்னு சொல்லி ஆகணும். அதுமாதிரி நிறைய காமெடிஸ் நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகுது. பட் இன்னுமே காமெடி கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது படம் ஃபுல்லாகவே அந்த கான்செப்ட்குள்ளேயே என்ன வர்றாங்க தவிர்த்து அந்த காமெடிக்கு கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு முக்கியமான படக்குழு வந்துடுது. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சினிமா பண்டி வந்து இந்த யூனிவர்ஸ்குள்ளே வந்துடுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. ஸோ சினிமா பண்டியை வந்து அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறமே படம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபாஸ்டப் ஆகுது. அதுமாதிரி அந்த ஹீரோயின், அப்புறம் அந்த டேரக்டர், அந்த கேமராமேன், அவங்களாம் பார்க்கும்போது எனக்கே அறியாமல் ஒரு சந்தோஷம். ஏன்னா எனக்கு இப்பயும் அந்த சினிமா பண்டி பார்த்த ஞாபகம். அந்த படம் வந்து பயங்கரமான ஒரு படம், செம்மையாக என்ஜாய் பண்ண படம். அதுவும் விழுந்து சிரித்தேன் ஒரு குறிப்பிட்ட 2-3 சீன்ஸ்லாம். அட் சேம் டைம் வந்து நீ ரொம்ப கடைசியில் வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக ஆக்க வச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு படம். ஸோ இதெல்லாம் அங்கீகாரம் பெறணும்னு நான் ஆசைப்பட்ட ஒரு படம். ஸோ அந்த படம் தயவு செஞ்சு இப்போயே சொல்கிறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்டு இதுதான் அந்த படத்தினுடைய பெஸ்ட் பாசிட்டிவாக மாறுது. ஸோ இந்த படத்தில் மைனஸாக நான் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சினிமா பண்டியே ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பாக கூட சொல்லலாம் இந்த டேரக்டருக்கு. ஏன்னா சினிமா பண்டி வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். அந்த மினிமம் பட்ஜெட்டில் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றதான் கலைந்திருப்பாங்க. அதில் பார்க்கும்போதே நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், நம்ம பக்கத்து ஊருக்காரன், இல்லை நம்மளுக்கு ஒரு தெரிஞ்சவங்க வந்து ஒரு மாதிரி அமெச்சராக ஃபீல் பண்ணால் என்னென்ன நடக்குமோ அதுதான் அந்த படத்தில் கண்டிருப்போம். பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்திருப்பாங்க. அது கையாண்டது தான் எனக்கு கொஞ்சம் ஒத்துக்கலையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவ்வளோ நேச்சராக அவ்வளோ ரியாலிட்டியாக ஒரு படத்தை கொடுத்துட்டு இந்த
படத்தில் வந்து சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து ஸோ கொஞ்சம் சினிமாட்டிக் தனமாக நிறைய விஷயங்கள் இருந்தனாலேயோ உனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இதே டேரக்டர் தான் அந்த படத்தை இயக்குனார், பட் இது ஏன் அந்த அளவுக்கு கொடுக்க தவறிட்டார் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது அந்த ஃபேண்டசி உலகம், அந்த சீரியல், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே அந்த சினிமாட்டிக் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இது பெரிய ப்ராப்ளமாக இருக்காது நிறைய பேருக்கு, பட் எனக்கு கொஞ்சம் இந்த ஃபீல் ஆயிடுச்சு. அண்ட் சமந்தா இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்துக்கு கேமியோவும் பண்ணியிருக்காங்க. ஸோ சமந்தாவோட அந்த சின்ன போர்ஷன் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான படங்களுக்கு அவங்க ஆதரிக்கிறதே பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். முக்கியமாக தமிழ் டப்பில் நல்லாவே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் நான் பார்க்குற ப்ளஸ் அண்ட் மைனஸ் அந்த படத்தில் நான் கருதுகிறேன். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து படுக்களம்னு இருக்குது படம் தெரியுங்களா, அது மாதிரி இந்த படமும் ஒரு புது அட்டம்ப்ட்டு சுபம். ஸோ சுபமும் ஒரு நல்ல ஒரு அட்டம்ப்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் பாஸ் ஆகவும் சரி, ஒரு டீசெண்டான வாட்சாகவும் கண்டிப்பாக அமையும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 5க்கு 3. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.